நான் சொல்றது கவனமா கேளுங்க, முக்கியமான விஷயம் இப்ப நான் சொல்ல போறேன். ஏய் என்னடி உங்க அம்மாக்கு எதனா உடம்பு சரியில்லாத போயிச்சாடி? இல்லனா உங்க அப்பாக்கு எதனா உடம்பு சரியில்லையா? இல்ல உன் தம்பிக்கா? ஏய் அது இல்லடி. அதுவும் இல்லையா? அப்ப என்னடி பக்கத்து வீட்ல என்ன சண்டை கிண்ட போட்டீங்களாடி? ஏய் அதுவும் இல்லடி, அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம்டி. ஏய் நான் உனக்கு வாயா இல்ல சொல்ல என்ன விஷயம் சொல்லிட்ட? நாங்களே சொல்லணும் ஏன் எது தகவல் எங்களுக்கு தெரியல சொல்லு என்னன்னு. ஏய் வைஷ்ணவி, நீ கொஞ்சம் புத்திசாலின்னு நினைக்கிறேன். வைதஸ் தான் வந்து மரமாண்டா, அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. நீ வந்து புத்திசாலி இல்ல, நீ கரெக்டா கண்டுபிடுறி. ஏ வைதஸ், நீ ஒன்னும் சொல்ல தேவையில்ல, படி. ஏய் என்னடி இப்படி பேசிருக்கிறா? எனக்கு என்னன்னே ஒன்னும் புரியலடி. சொல்லுனாலும் சொல்ல மாட்டேங்கிற. முக்கியமான விஷயம்ன்றா. வாயை வந்து சொன்னா அதானடி தெரியும் நம்மளுக்கு. சரி இன்னும் ஒரு 2 பாயிண்ட் சொல்லு. இன்னும் ஒரு 2 சொல்லிட்டா தெரியல அப்படின்னு சொல்ல அப்புறம் நான் அவளே சொல்லுவான்னு நினைக்கிறேன். என்னது காத்தாலே குரூப்பா பேசின்னு இருக்காங்க? ஏய் வசந்தி எதை பத்தின்னு சொல்லுடி, எதனா க்ளூ குடுறி, நான் கரெக்டா கண்டுபிடிக்கிறேன். அது வந்து சாப்பிடுற பொருள். கொஞ்சம் வந்து புளிப்பா இருக்கும், கொஞ்சம் ஸ்வீட்டாவும் இருக்கும். அதானே பார்த்தேன். முக்கியமான விஷயத்த பேசுறீங்கன்னு பார்த்தா சாப்பிடுறத பத்தி தான் பேசின்னு இருக்கீங்களா? இன்னொன்னு சொல்றேன் பாரு, அது மரத்துல இருக்கும். புளியங்காவடி சொல்ற? அக்கா நான் சொல்லிட்டா? ஏய் இதெல்லாம் பெரிய விஷயம், நீ எதுக்குடா குறுக்குல வர? நாங்க 1000 பேசுவோம், நீ போடா வீட்டுக்கு போடா, அம்மா தேட போறாங்க, போடா. ஏய் இருடி, அவன் என்னடா சொல்றான்னு பாரு. உன் தம்பி தானே, அவனை போய் எதுக்குடி இப்படி மூஞ்ச காட்டுற? இருடி அவனா சொல்றான்னு பாக்கலாம். அக்கா எல்லா மரத்துலயும் இலைதான்க்கா இருக்கும். என்னடி இவன் இப்படி சொல்றான்? நான் கூட எதனா வந்து புதுசா சொல்லுவான், கரெக்டா சொல்லுவான், நீ யோசிச்சு வச்சுக்கிட்டு அவன் சொல்லுவான்னு பார்த்தேன். இப்படி சொல்றான் நடி, எல்லதான் இருக்குன்னு சொல்றேன் நடி. உன் தம்பி உன்ன மாதிரியே நான் போடி. எம்மா நானே சொல்லிடுறேன், ஒண்ணும் இல்ல. அங்க பக்கத்துல வந்து மாங்காய் மரம் இருக்குதுல்ல, அவங்க வந்து வீட்டுல ஆள் இல்ல, எங்கயோ வெளியே போய்க்கிறாங்கோ. இந்த கேப்ல போய் நம்ம மாங்காய் எல்லாம் பறிச்சுன்னு வந்துடலாம். அது சொல்றதுக்கு உங்களை கூப்பிட்டா என்னன்னா பண்றீங்கம்மா நீங்க? இத சொல்றதுக்கா இவ்வளவு பில்டப் போட்ட? சரிடி, எங்க வீட்டுல மாங்காய் பறிக்கிற அந்த குச்சி இருக்குதுல்ல, அது இருக்கு. அது எடுத்துட்டு வந்துடுறேன் நானு. உங்க வீட்டுல ஒயர் கூட அந்த மாதிரி கட்ட பேக் எதனா இருந்தா எடுத்துன்னு வந்துருங்க. டக்குன்னு கிளம்பி போயிட்டோட போயிட்டு வந்துடலாண்டி. அக்கா எங்க அக்கா பேச்சுனா கேட்டுன்னு போவாதீங்க, அடி வாங்கிதான் நீங்க வரணும். அப்படிலாம் கிடையாதுடா, நீயும் வேணா வா, நம்ம எல்லாரும் ஒன்னா போலாம். டி அந்த மாதிரி மாங்காய் பறிச்சு வந்து நம்ம சாப்பிட்டோம்னா டேஸ்டா சூப்பரா இருக்கும்டா. உனக்கு தெரியாது அதெல்லாம்? ஏய் அவங்கிட்ட நின்னு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கடி, போங்கடி போய் டக்குன்னு எடுத்துன்னு வாங்கடி, எல்லாத்தையும் கிளம்பலாம். தாமரக்கா சொல்லுமா. என்னம்மா? ஒண்ணு இல்லக்கா, கண்மணியா கிட்ட வந்து பட்டா சட்டை காசு வாங்கி போலான்னு வந்தேன். அப்படியே உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஆஹா, எப்படி போகுது கடலை? எப்படி ஓடுது? கம்பல் செயின் அதுல புது கலெக்ஷன் என்ன வந்துக்குதா? நான் ஒண்ணுமே வந்து சொல்லல. நீ லாஸ்டா வந்து ஒரு கம்பல் கொடுத்துட்டு போனேன், அதுதான் நான் போட்டு இருக்கிறேன். திருப்பி வந்து சொல்லவே இல்லையாம்மா, புது டிசைன் என்ன வந்தா சொல்றேன்னு சொன்னீங்க. அடுத்த வாரம் தாக்கா வரும். இந்த வாரம் இன்னும் எதுவும் வரல, அடுத்த வாரம் தான் வரும். வந்தா சொல்றேன்க்கா. தாமரை என்ன குழம்பு வச்சா? ரசம் வச்சிருக்கேன்க்கா. ரசம் வச்சுட்டு சாதம் வச்சிருக்கேன். எங்க வீட்டுக்காரர் வந்து சிக்கன் எடுத்து நேரம் போயிருக்காரு, இன்னும் வரல. ரசம் கொஞ்சம் ஊத்தி நிறைய எத்தனை பையன்க்கா? கொஞ்சமா குடுமா, கொஞ்சமா குடு. ஏய் என்னடி பண்ணிருக்க? நானும் ரொம்ப நேரமா பாக்குறேன், இந்த பக்கம் போற அந்த பக்கம் வர. என்னத்துக்கு இப்படி ஓடின்னு கிடக்குற நீ வீட்டுக்குள்ளேயே? கிரவுண்டா இது? ஏமா வீட்டுக்குள்ளே நான் ஓட்ட பண்ணி வைக்கிற மாதிரி ஓடின்னு கிடக்குற நீ? மா நாங்க கொஞ்சம் அர்ஜென்ட் விஷயமா கொஞ்சம் வெளியே போறோமா. நானு என்ன விஷயம் சொல்லிட்டு போ அம்மா கிட்ட. என்னன்னு சொல்லு. மாங்காய் பறிக்க போறோம், நானும் வைஷ்ணவி வைதஸ். அங்க வந்து பக்கத்துல வந்து ஆள் இல்ல வீட்டுல, அதனால நாங்க போய் பறிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறேன். கட்ட பேக் எங்க வச்சாங்கன்னே தெரியல, எங்க அம்மா அதான் சுத்தி சுத்தி தேடி நிக்கிறேன் நானு. அதுக்கு தாமரை கேட்டால அது எடுத்து கொடுக்க போகுது. நீ வந்து டங்குன்னு வந்து மண்டல வச்சிட்டே, மண்டை வந்தா என்ன பண்றது? அடக்கடவுளே, தெரியாம வந்து இடிச்சதுக்கு வந்து மண்டை வஞ்சிருமா. இவங்கள மாதிரி ஒரு 4 பேர் எங்க அம்மா கூட வச்சுக்கிறதுனாலதான் என்ன டங்கு டங்குன்னு என்ன அடிச்சுனே இருக்கிறாங்களே என் மண்டிலே. ஐ ஜாலி, இதுதான் சாக்கு. அக்கா கண்மணி அக்கா வாங்க வாங்க போலாம் வாங்க. அக்கா இருங்க, கட்ட பேக்ல எடுத்துட்டு வந்துறேன் நானு. ஏய் வசந்தி, மாங்காய் மரத்துல ஒரு மாங்காய் கூட கூடாது, மொத்தத்தையும் புட்டு தள்ளுறி. என்னம்மா நீதான் தண்ணி ஊத்தி வளர்த்த மாதிரி மொத்தத்தையும் புடுன்ற? இதான் சொல்லுவாங்களோ, ஓசில கடிச்சா பெனாயில் கூட விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி பேசுற பாருமா நீ. அந்த மாதிரி என்கிட்ட யாரும் சொன்னது இல்லம்மா. ஓசில கச்ச பானை எல்லாம் குடி அப்படி சொல்லிட்டு என்கிட்ட சொல்லல. உன்கிட்ட சொல்லிக்கிறாங்க உங்களுக்கு வசந்தி, அப்ப நீ தான் குடிக்கணும். ஹலோ ஹலோ மீனா, எங்க மாங்காய் மரத்துல மாங்காய்லாம் நிறைய குதிரி. ஆமா, நானு வசந்தி கண்மணி அக்கா வைஷ்ணவி எல்லாம் வந்துக்கிறோம் மாங்காய் பறிக்கிறதுக்கு தான். ஒரு கூட ஒரு இது மட்டும்தான் எடுத்துன்னு வந்துக்கிறோம், பை மட்டும்தான். நீ வரும்போது வரியா?
நீ வரும்போது என்ன பண்ற, ஒரு 2 கூட எடுத்துங்க, ஒரு 2 பேக் எடுத்துன்னு வரியாடி. ஆண்டி இதுவே போதும், இதுலயே நம்ம போய் எடுத்துன்னு போயிடலாம், போதும். எதுக்கு அவங்கள வேற வர சொல்றீங்க, அவங்களுக்கு நம்ம கொடுத்துடலாம் போய். அம்மா வைஷ்ணவி உனக்கு ஒன்றும் தெரியாது, கொஞ்சம் மாங்காய் வந்து ஊறுகாய் போட்டுடலாம். அப்புறமா கொஞ்சம் மாங்காய் வந்து நல்லா கட் பண்ணிட்டு உப்புல ஊற வச்சு மேல காய வச்சிடலாம். அது வந்து எவ்வளவு நாள்னா நல்லா இருக்கும். என்ன இன்னும் இது கூட பத்தாதுமா, எட்டுன்னு ஒட்டு இரு. மீனா நீ எங்க இருந்தாலும் என்ன வேலை செஞ்சதாலும் அப்படியே போட்டுரு. அப்படியே போட்டுட்டு நீ வந்து இங்க நம்ம பக்கத்துல இருக்கல மாங்காய் மரம், எங்க வீட்டு பக்கத்துல. ஆமா ஆமா, இல்ல இல்ல ஆளு யாரும் இல்ல, ஊருக்கு போயிட்டுக்கிறாங்க. அதனாலதான் நாங்களே வந்தோம். சீக்கிரம் வா, திட்டு மாங்காய் எவ்வளவு சுவையா இருக்கணும்னு தெரியல. மிஸ் பண்ணாத மீனா. வந்துருமா. சரி வச்சுட்டானே, சரி சரி பத்திரமா வா. யாருன்னா அக்கம் பண்றாங்க பாத்து பொறுமையா வா. எங்க தாமரை எங்க நீ எங்க போற, நீ அவனா கேப்பா, கண்டிப்பா கேப்பா. அவளுங்கிற பதிலே சொல்லாத, கம்முன்னு வந்து. சரி வச்சிடறா. ஆண்டி மாத்துல ஒரு மாங்காய் கூட இல்லைன்னா என்ன டவுட் வரும் ஆண்டி, வேணாம். கொஞ்சம் மட்டும் பறிச்சுன்னு போயிடலாம். என்னத்துக்கு நீங்க அவங்க 2 கூட எத்தனை சொல்றீங்க, பேக் 2 எத்தனை சொல்றீங்க, ஏன் அப்படி பண்றீங்க, வேணாம். வைஷ்ணவி தாமரை எது பண்ணாலும் கரெக்டாக இருக்கும். இந்த நம்ம வீட்டுக்கு வேணும், தாமரை வீட்டுக்கு வேணும், மீனா வீட்டுக்கு வேணும், இந்த வைத்தஸ் வேற இருக்கிறா அவ வீட்டுக்கு கொஞ்சம் குத்து அனுப்பணும், பிங்கி வேற பாத்துச்சு, பிங்கிக்கு வேற கொஞ்சம் கொடுக்கணும். இவ்வளோத்தையும் எல்லாருக்கும் கொடுக்கணும்னா எப்படிமா பத்தோம்? நம்ம மொத்தத்தை வச்சுட்டு போவேனா, அங்கங்க ஒண்ணு விட்டுலாம். நீ சொல்ற பாரு அதே மாதிரி விட்டுலாம். அத்தை மாங்காய்லாம் நிறைய சாப்பிட்டா சூடாயிடும் அத்தை, வயிறு வலிக்கும் அத்தை, சூடாயிடும், வேணாம். இன்னும் அந்த பொண்ணு ஒன்னும் விவரம் தெரியாத பேசிங்குது. ஏமா எத்தனை போய் ஒரே நாள் நான் சோறு சாப்பிட மாதிரியா நீ சாப்பிட போற? கொஞ்சம் என்ன பண்ற தெரியுமா, அந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் போட்டு ஒரு நாளைக்கு சாம்பார் வச்சிரு, சூப்பரா இருக்கும் பாரு, நல்லா டேஸ்டா இருக்கும். நான் கூட வச்சு தரேன் பாரா, நீ சாப்பிட்டு பாரு அப்புறம் சொல்லு. மாங்காயோட அருமை அப்பதான் உனக்கு தெரியும். போ. ஏன் ஒரே பக்கம் நின்று இருக்காதடி, பின்னாடி சைட்லாம் போ, அந்த சைட்லாம் போ. மா வசந்தி அங்க மேல பாரு, பெருசா இருக்கு பாரு, மாடியறமா. பறிக்கிற இருங்க, ஒண்ணாதான் பறிக்க முடியும். ஏய் கத்தி பேசாதடி, பொறுமையா வாவர வேலை பாரு, கத்தி பேசாதடி. ஐயோ இந்த நேரத்துல அவங்க அப்பா வர போன் பண்றாடி. வசந்தி எடுத்து பேசுமா, நான் கேளுமா, வீட்டுல ஆள் எல்லாம் திட்ட போறாருமா, எடுத்து பேசு. ஹலோ என்னங்க சொல்லுங்க. ஏய் சிக்கன் எத்தனுவான்னு சொன்ன, சமையல் செய்யறதுக்கு வீட்டுல வந்து பாக்குற ஆளை காணும், எங்க போய்கிற? ஏய் வசந்தி ஒரே இடத்துல நிக்காத, அந்த பக்கம் போடி. என்னங்க இங்க பக்கத்துல மாங்காய் பறிக்க வந்துக்குறங்க, நானும் கண்மணியாக்கலாம். இந்த வந்துடுற அப்படியே நீங்க என்ன பண்றீங்க, அதை ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சிருங்க, நான் வந்து செய்யறேங்க. அங்க வீட்டுல ஆள் இல்லையா, அங்க போய்க்கிறேன்னு சொல்ற? அவங்க எதனா திட்ட போறாங்கடி, யாருன்னா எதனா கேட்டு திட்ட போறாங்க. ஏன்டி ஒரு 200 ரூபாய் குத்தா மார்க்கெட்ல வரப்போகுது, அதுக்கு எதுக்கு நீ அங்க போய் நீ பறிச்சுனுக்குற? நீ என்னது 200 ரூபாய் குத்தா நீங்க வாங்கி வந்து கொடுப்பீங்களா? ஏன் மாங்காய் சீசன் வந்து எவ்வளவு நாள் அது வாங்கி வந்து கொடுக்க வேண்டியதானே? இப்ப நாங்க வந்து மாங்காய் பறிக்கிறேன் போது தான் 200 ரூபாய் குத்தா நான் வாங்கி வந்து கொடுத்துருவேன் அப்படின்னு கதெல்லாம் பேச வேண்டியது. இம்மா நாள் வந்து எதனா வாங்கி வாங்க மாங்காய் வேணும் அப்படின்னு என்ன கேட்டா வாங்கி வந்து தரேன் இரு அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியது. ஆமா நான் எதுவுமே வாங்கி கொடுக்காத மாதிரியே தான் பேசுவேன். நான் வைக்கிறேன் நான் போன, சீக்கிரம் பறிச்சுட்டு வா வீட்டுக்கு. சரி வச்சிருங்க. மா கூடையும் பேகும் நிரம்பிடுச்சுமா, போது நாம் கிளம்பலாமா? மீனா வரேன்னு சொல்லிக்கிட்டு வந்தவனே அது எடுத்து வரணும், கட்ட பேக் நம்ம வந்து பறிச்சுனே போலாம். இருமா கரெக்டா வந்துட்டு மீனா, நல்ல வேலை. ஏங்கா ஒரு குரல் விட்டுருந்தா நானும் வந்திருக்க மாட்டேனா கூட, என்ன விட்டுட்டு வந்துட்டீங்க பாரு நீங்க. அட நீ வேறமா, எனக்கு இந்த யோசனை இல்ல, நான் மட்டும் வீட்டுல உட்காந்து வேலை தான் செஞ்சிருந்தேன். இந்த வசந்தி பொண்ணு தான் சொல்லி ஞாபகப்பட்டனா, இந்த மாதிரி ஆள் இல்லம்மா மாமா போலான்னு சொல்லிட்டு, அதனாலதான் நானே வந்தேன். நானே அறக்க பறக்கன்னு வந்தம்மா, இல்லன்னா உங்ககிட்ட போய் சொல்லாத வந்திருப்பேன் நானே. மீனா கூட எடுத்துக்கியே வை. வசந்தி இந்த கூடையும் இந்த பேக் மட்டும் ரொட்டிக்கிட்டு போயிடலாம். மா என்னாலாம் முடியாது, எனக்கு கை வலிக்குதுமா, பறிக்குதுன்னா நீங்க பச்சுக்குங்க. எனக்கு கை வலிக்குதுன்னா நீங்க மட்டும் வேடிக்கை பார்த்துப்பீங்க, நான் வந்து வேலை செய்யணுமா? ஆமா இது அப்படியே ரொம்ப கஷ்டமா இருக்குது உனக்கு. பொடி நானே பறிக்கிறேன், குச்சி குறி நானே பறிக்கிறேன். மாங்காவே சற்று ஓய்வெடுங்கள், உங்களை காலி பண்ணிட்டு தான் நாங்க போவோம், உங்களை காலி பண்ணிட்டு தான் நாங்க போவோம். பச்சை நிறமே மாங்கா மரமே பச்சை நிறமே. பாத்தியடி வைத்தேச, நம்ம ஒரு பிளான் போட்டா இவங்க ஒரு பிளான் போடுறாங்களேடி. நீயும் நானும் வசந்தி தானடி வர்றதா பேச்சு, இவ ஏண்டி அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லி பாருடி எப்படி எல்லாம் பண்ணிருக்கிறா பாருடி. அவங்க சொல்றது கரெக்ட் தானே, நிறைய எடுத்து போனா தானே நல்லா இருக்கும். அவங்க சொல்றது கரெக்ட் தான். வீட்டுல சாதம் வச்சுட்டு தானே வந்துக்கிறேன், சாதம் வச்சுட்டுக்கிறல மாங்காய் எடுத்து போய் நல்லா குட்டி குட்டியா அப்படியே ஸ்லைஸ் மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் வந்து நல்லா தாளிச்சு மாங்காய் சாதம் தான் இன்னைக்கு நம்ம வீட்டுல. அத்தை இன்னைக்கு ஒரு நாள் செஞ்சிடலாம் மாங்காய் சாதம், இன்னைக்கு ஒரு நாள் செஞ்சுட்டு நாளைக்கு வேற எதனா செய்யலாம். இல்ல அதெல்லாம் முடியாதுமா, நான் இன்னைக்கு வந்து மாங்காய் சாதம் செஞ்சுட்டு நாளைக்கு வந்து தொக்கு மாதிரி மாங்காய் தொக்கு மாதிரி வச்சுட்டு அடுத்த நாளைக்கு வந்து வேற எதனா நான் யோசிச்சு சொல்லுவேன். நீ எல்லாம் அர்ஜென்ட் பட்டு போய் எதனா செஞ்சுடாத, சமையல் கட்டில போயிட்டு என்கிட்ட கேட்டு சமையல் செய்யுமா. நீங்க கவலையே படாதீங்க, உங்ககிட்ட கேட்டுட்டு தான் நான் சமைப்பேன். சுடு தண்ணி வச்சாலும் உங்ககிட்ட வந்து அத்தையே நான் சுடு தண்ணி வைக்க போறேன் அப்படி சொல்லிட்டு தான் நான் போவேன். ஆமாமா இந்த மாதிரி தான் கற்பூரமா இருக்கணும், கற்பூர பச்சை.
வைரஸ இந்த வாரம் மாங்காய் வாரம் மாங்காய் வாரம்